வணக்கம் நண்பர்களே, வணக்கம் உறவினர்களே. நாம் குமரன் அமெரிக்காவில் இருந்து கதைக்கின்றேன். இன்றைக்கு வெனிஸ்டே February 11, 2026. இன்றைக்கு ஒரு அலுவலாக பர்ச்சேஸ் பண்ண வெளியில் வலிக்கிட்ட நான் இந்த ஃப்ரெண்டோட அவர் எமர்ஜென்சியாக வேறு ஒரு அலுவலாக போயிட்டார். நான் வேறு பக்கமாக திரும்பி ஓட வேண்டி வந்துட்டுது. அதில் போகிற ட்ராவலில் கிடைக்கிற அனுபவத்தை வீடியோவாக எடுப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு லாங் ஜேர்னி. ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்காவில் ஸ்னோ டைமில் வெளியில் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி ஒவ்வொருவரும் ட்ராவல் பண்ணிடுறோம்ன்றதை எடுக்கிறேன். இதில் சில நல்ல வீடியோவில் அமையும், சிலது கொஞ்சம் அப்படி இப்படி தான் பெறும். நீங்கள் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையோடு எடுக்கிறேன். ஏனெண்டா சாதாரணமாக எல்லாம் நல்ல வீடியோவாக கிடைக்குமென்று சொல்ல முடியாது. அதால் எப்படியான இடங்கள், எப்படியான ஸ்னோ டைமில் எப்படியான வீடுகள் எப்படி இருக்குமென்று சொல்லி நார்மலாக ட்ராவல் பண்ணுற டைமில் எடுக்கிறேன். பாருங்கோ, ஒவ்வொரு இடம் ஸ்னோ நிறைஞ்சு தான் இருக்குது. ஸ்னோ ஸ்டில் ஸ்னோ சைட்ஸ், ரோட்டில், பிளாட்ஃபார்மில் சிலது இன்னும் கிளியர் பண்ண இல்லாமல் தான் இருக்குது. ஏனெண்டா சிட்டி அவ்வளோ குயிக்காக எல்லா இடமும் கிளியர் பண்ணாது. ஏனெண்டா ஒர்க்கர்ஸ் அவ்வளோ குயிக்காக ஸ்னோ -10 வரைக்கும் போகும், 15 வரைக்கும் போகும். அந்த டைமில் எல்லா இடம் நின்று வேலை செய்ய இயலாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவையும் வேலை செய்வினோம். அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும். அப்போ குறைஞ்ச ஒர்க்கர்ஸோட கூடின வேலையை செய்கிறதுக்கு தான் எந்த ஒரு கம்பெனி உண்டான, எந்த ஒரு அரச நிறுவனம் உண்டான அதைத்தான் எதிர்பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பெருசாக அமெரிக்கா தானே இந்த எல்லாம் குயிக்காக செய்திடலாம், எல்லாம் ஒரே நாளில் முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. அவையும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் குறிப்பிட்ட டைமில் செய்யணுமன்ற ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவையும் செய்யணும். எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்யணும், எல்லாம் குயிக்காக முடிக்கணுமன்றதை பார்க்க மாட்டோம். அவையும் அந்த வீக்குக்குரிய வேலை எவ்வளோ இருக்கோ அதை மேக்ஸிமம் டார்கெட் பண்ணி தான் அதை செய்யணும். எடுத்த உடனே ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லி ஒரே நாளில் ஒர்க்கர்ஸை புஷ் பண்ணி வேலை செய்கிறதுக்கு முடியாது. வேண்டிய அவர்ஸுக்குள்ளே என்னென்ன செய்யலுமோ அதைத்தான் குறிப்பிட்டு செய்யலாம். பொதுவாக சொல்லப்போனால் இந்த 2 வீக்ஸில் ட்ராஷ் கலெக்ட் பண்ணுறது, ரீசைக்கிள் கலெக்ட் பண்ணுறதே ஃபாஸ்ட்டாக செய்யலை. எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டுது. எல்லாம் ரீசைக்கிள் பண்ணுற இடங்களில் கலெக்ட் பண்ணுற இடங்கள்ல எல்லாம் ஸ்னோ கூடி இருக்கும். அங்கேருந்து வெஹிக்கிள் வர்றதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதால் இப்போ 2 வீக்ஸ் தேர்ஸ்டே கலெக்ட் பண்ணுற ரீசைக்கிள் கலெக்ட் பண்ண இல்லை, ட்ராஷ் கலெக்ட் பண்ண இல்லை. அப்படி இங்கேயும் நிறைய பிரச்சனையில் ஸ்னோ டைமில் அமெரிக்கா இருந்தாலும் நாங்கள் எதிர்நோக்கித்தான் இருக்கின்றோம். அது எல்லாருக்கும் இப்போ இலங்கையிலையும் சரி, ஸ்ரீலங்காவிலையும் சரி, இப்படியான அனர்த்தங்கள் வெள்ள அனர்த்தங்கள் வரைக்குள்ளே என்ன நடக்குமோ அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும்ன்ற டிபார்ட்மெண்ட் இருந்தாலும், அதை ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அதை வேகமாக ஒரே நாளில் செய்ய மாட்டினோம். படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யணும். அதுதான் கூடின வேலை முடியுமன்றது அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் செய்வாங்க. அதுதான் இங்கே நடக்கும். இங்கே மட்டும் அது ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. அதை எல்லோரும் புரிஞ்சு கொள்ளணும். எல்லாருக்கும் விளங்குமென்று நம்புகிறேன். ஏண்டா வெளிநாடு தானே, நீங்கள் ஈஸியாக எல்லா வாழ்க்கையும் செய்யலாம், எல்லாம் சொடக்கு போடுற நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடுமென்று நினைக்கிற அளவுக்கு இல்லை. எல்லாம் செய்யலாம். ஆனால் வெளியில் உள்ள வேலைகள் மேனுவலாக செய்கிறது எல்லாம் மேனுவலாக தான் செய்வாங்க. டக்குனா ஃபாஸ்ட்டாக ஒன்றுமே ஒரு குயிக்காக ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கா. நன்றி, வணக்கம். subscribe